கிரிக்கெட் ஒரு டீம் கேம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 11 பேரும் களத்தில் சிறப்பாக விளையாடினா மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். இதற்கு சில போட்டிகள் நிச்சயமாக விதிவிலக்காக இருக்கும். ஆனால் மகளிர் உலகக்கோப்பையோட இறுதி போட்டியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய அணியோட 11 வீரர்களுமே வெற்றிக்கு ஏதாவது ஒரு வகையில் தங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அப்படி யார் யார் என்னென்ன பங்களிப்பை கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்திய அணிக்காக ஓப்பனிங்கில் களமிறங்கின துணை கேப்டனான ஸ்மிருதி மந்தனா இந்த டோர்னமெண்ட் முழுக்கவே ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த டோர்னமெண்ட்டோட அதிகமான ரன் எடுத்த வீராங்கனைகள் பட்டியலில் 2வது இடத்துலையும் இந்திய வீராங்கனைகள் பட்டியலில் முதல் இடத்துலையும் அவங்க இருக்காங்க. இக்கட்டான காலகட்டம், அதாவது இந்தியாவுக்கு அந்த ஆரம்பத்தில் இருந்து முக்கியமான வெற்றிகள் அப்படின்னு வரும்போது அதில் இவங்களோட பங்களிப்பு அளப்பரிய ஒன்றா இருந்திருக்கு. இறுதி போட்டியிலையுமே கூட ஒரு அரை சதம் அடிக்கும் வாய்ப்பை தவற விட்டிருந்தாலும் அவங்க சேர்த்து கொடுத்த அந்த ரன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கு. இவங்க கூட சேர்ந்து இந்த இறுதி போட்டியில் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கியிருந்தாங்க ஷெஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த உலகக்கோப்பை அப்படிங்கிறது ஏதோ ஒரு கனவுல இருந்து தட்டி எழுப்பி உங்களை கிரிக்கெட் விளையாடுங்க, நீங்கள் உலகக்கோப்பையில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது, அதாவது 15 பேர் கொண்ட பட்டியல் அறிவிப்பாங்கல்ல, அப்போ ஷெஃபாலி வர்மாவோட பெயர் அப்படிங்கிறது இல்லை. இந்தியா அரையிறுதி போட்டிக்கு முன்னேறினதுக்கு அப்புறமா தான் ஒரு மேஜர் பிரச்சனை இந்தியன் அணியில் உருவாகுது. பிரத்திகா ராவலுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டனால அவங்களோட ரிப்ளேஸ்மெண்ட் வீராங்கனையாக தான் இவங்க அரையிறுதியில் இந்திய அணிக்குள்ள வராங்க. இவங்களுக்கு அரையிறுதி போட்டி அப்படிங்கிறது பெரிய அளவில் கை கொடுக்காத ஒன்றா தான் இருந்தது. இதனால கடும் விமர்சனங்களும் இவங்க மேலே முன்வைக்கப்பட்டது. ஏற்கனவே இவங்க ஃபார்மில் இல்லை அப்படின்னு தானே டீம்ல இருந்து இவங்களை தூக்கியிருந்தீங்க, அப்புறம் ஏன் இவங்களை கொண்டு நீங்கள் செமிஃபைனல்ஸ் மாதிரியான ஒரு முக்கியமான போட்டியில் களமிறக்குறீங்க பாருங்க, ஏதோ ஜெமீமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால இந்தியா ஃபைனல்ஸ்க்கு போயிடுச்சு அப்படின்லாம் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த விமர்சனங்கள் எதையுமே காதில் வாங்கிக்காம ஷெஃபாலி வர்மா பேட்டிங்லையும் சரி, யாரும் எதிர்பார்க்காத வகையில் பவுலிங்லையும் சரி ஒரு அசத்தலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக இவங்களோட பேட்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா ஷேவாக் மாதிரி அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு வீராங்கனை, அதனால இவங்களை லேடி ஷேவாக் அப்படின்னு கூட செல்லமாக சொல்லுவாங்க. வெறும் 21 வயது மட்டும்தான் ஆகுது. 15 வயசுலேயே இந்திய அணிக்கு டெபியூ பண்ணாங்க. கடந்த 6 ஆண்டுகளாக இந்திய அணியில் இருக்காங்க. ஆனால் கடந்த 2024 தான் இவங்க இந்திய ஒரு நாள் அணியிலிருந்து ட்ராப் செய்யப்படுறாங்க இவங்களோட மோசமான பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக. ஸோ அங்கேருந்து அப்படியே இவங்களுக்கு அடுத்த கால் எங்கே வருதுன்னா இந்த உலகக்கோப்பைக்கு தான் வருது, அதுவும் அரையிறுதி போட்டிக்கு. இறுதி போட்டியில் தன்னோட ஒட்டு மொத்தத்தையும் எல்லாத்தையுமே கொடுத்து உசுரை கொடுத்து விளையாடினாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. 78 பந்துகளை எதிர்கொண்ட இவங்க 87 ரன்களை சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பவுலிங் அப்படின்னு வரும்போது இவங்க மொத்தமாக இவங்களோட இன்டர்நேஷனல் ஓடிஐ கரியர் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 30க்கும் மேற்பட்ட போட்டிகளில் விளையாடிருக்காங்க. அதில் அவங்க பந்து வீசின போட்டிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வெறும் 6 போட்டிகள் தான். நான் சொல்கிறது இந்த உலகக்கோப்பை போட்டியையும் சேர்த்து. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோம்னா மொத்தம் ஒரு 5 போட்டியில் பவுலிங் போட்டிருக்காங்க. அதில் அவங்க எடுத்திருந்த விக்கெட் ஒரே ஒரு விக்கெட் தான். ஸோ எந்த தைரியத்தில் இப்படி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தாங்க இந்திய அணி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. சிலர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியில் வாய்ப்பு கிடைக்காத சமயத்தில் இவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாங்க. அங்கே நிறைய பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்ட இந்திய அணி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு தான் நடுவில் விக்கெட்டே விடாத சமயத்தில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தப்ப ஷெஃபாலி வர்மாவுக்கு பவுலிங் போடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது தான் போட்ட 2வது பந்திலே ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அதுவும் இவங்களே பவுலிங் போட்டு இவங்களே கேட்சும் பிடிக்கிறாங்க. அதுவே ஒரு மிராக்கிளாக இருந்தது அப்படின்னா 2வது ஓவர் மறுபடியும் போட வரும்போது அங்கேயும் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்து மேட்சோட ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டை உருவாக்கி கொடுத்தாங்க. அதுக்காக தான் இவங்களுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் வழங்கப்பட்டது. இதற்கு அப்புறமா பார்த்தோம்னா ஜெமீமாவை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. எல்லாருமே கடந்த 4 நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அரையிறுதி போட்டியிலேருந்து தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நிச்சயமாக ஜெமீமா தான். ஏன்னா இந்தியா இறுதி போட்டிக்கு வர்றதுக்கு ஜெமீமா சிங்கிள் ஹேண்டடாக பேட்டிங் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இறுதி போட்டியிலுமே அவங்க பேட்டிங்கில் ஓரளவுக்கு தன்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க. அதே சமயம் ஃபீல்டிங் அப்படின்னு வரும்போது களத்தில் எங்கே பார்த்தாலும் ஜெமீமா தான் இருக்காங்களா அப்படின்னு தோன்ற அளவுக்கு நிறைய பவுண்டரிஸை இந்திய அணிக்காக சேவ் பண்ணி கொடுத்தாங்க ஜெமீமா. இவங்களுக்கு அடுத்ததாக கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 36 வயசு ஆகுதுங்க இவங்களுக்கு. நம்ம எப்போவுமே ரோஹித் சர்மாவுக்கு 38 வயசு ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவர் மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கிட்டாங்க. கோலிக்கு 37 வயசு ஆகுது, அவரும் இன்னும் கிரிக்கெட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஹர்மன்பிரீத் கவுருக்கு 36 வயசு ஆகுது. அவங்க தான் இன்றைக்கும் இந்திய அணியோட கேப்டனாக இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி நம்ம பெருசாக எப்போவுமே பேசினதே இல்லை. இவங்க
இவங்க மட்டும் இல்லை, இந்திய அணியில் இந்த மாதிரி நிறைய வீராங்கனைகள் இருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய சாதனைகள் படைக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வைபவ் சூரியவன்ஷி வந்து ஒரு மிராக்கிளை நிகழ்த்துறாரு அப்படின்னா 14 வயசு தான்ப்பா ஆகுது அந்த பையனுக்கு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹர்மன்பிரீத் கவுரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு ஃபுல் மாரல் சப்போர்ட்டாகவும் சரி, ஒரு கேப்டனாக டீமுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே இந்த டோர்னமெண்ட்டோட ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த கடைசி விக்கெட்டை எடுக்கிற வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் வந்து பேட்டிங், இன்னொரு பக்கம் வந்து டீமை மேனேஜ் பண்ணுறது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டிங்லேயுமே வந்து தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க ஹர்மன்பிரீத். ஏன்னா கடைசி கேட்சை வந்து அவங்க தான் பிடிச்சிருந்தாங்க. அந்த கேட்ச் அப்படிங்கிறது அந்த கேப்டன்ஸ் நாக் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஏதுவான ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா மகேந்திர சிங் தோனியை அடித்த அந்த 2011 வேர்ல்டு கப்போட 6 மட்டும் இல்லை, ஹர்மன்பிரீத் பிடிச்ச இந்த கேட்சுமே வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றா தான் பார்க்கப்படுது. இவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரிச்சா கோஷ், இந்திய அணியோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அதிரடிக்கு பெயர் போன ஒரு வீராங்கனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெறும் 22 வயது தான் ஆகுது இவங்களுக்கு. உலகக்கோப்பையில் ஒரு டோர்னமெண்ட்டில் அதிக சிக்ஸர் அடித்த வீராங்கனைகள் பட்டியலில் இவங்க தான் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் மட்டும் 12 சிக்ஸரை பறக்க விட்டுருக்காங்க. அதுவும் இறுதி போட்டியில் மட்டும் 2 சிக்ஸர் விளாசி இருக்காங்க ரிச்சா கோஷ். இவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தீப்தி சர்மா, ஆல்ரவுண்டர், சூப்பராக பந்து வீசுவாங்க, அதே சமயத்தில் சூப்பராக பேட்டிங்கும் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுவோம். ஆனால் இந்த இறுதி போட்டியில் அது ரெண்டையுமே வந்துட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க இந்திய அணிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு 1/2 சதம் அடிக்கிறாங்க பேட்டிங்க்கு, அடுத்ததாக பவுலிங் போடுங்க தீப்தி அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு 5 விக்கெட்டையும் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ உலகக்கோப்பையோட இறுதி போட்டியில் இப்படி ஒரு 5 விக்கெட் ஹால் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிஜமாவே வந்து ஒரு மேஜிக்கல் சம்பவம் தான். ஸோ அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் இவங்க நிகழ்த்தி காட்டியிருந்தாங்க. இந்த தொடர் முழுக்கவே பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட கை வந்து ஓங்கி தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பேட்டிங் அப்படின்னு வரும்போது ஒரு 200 ரன்களுக்கு மேலே எடுத்திருந்தாங்க. பவுலிங் அப்படிங்கும்போது மொத்தம் 22 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க. அதனால தான் தொடர் நாயகி விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்கு அடுத்த வீராங்கனை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமன்ஜோத் கவுர். இவங்க தான் இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை இந்திய அணிக்காக கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒரு முறை இல்லை, 2 முறை கொண்டு வந்து கொடுத்தாங்க. முதல் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நல்லா வந்து சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, விக்கெட்டே விழலையே அப்படிங்கும்போது ஒரு சூப்பரான ரன் அவுட்டை பண்ணது அமன்ஜோத் கவுர் தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் வந்து இந்தியாவோட கையை விட்டு போகுதே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பாலை வந்து கேட்ச் விட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணும்போது அதை வந்து சூப்பராக பிடிச்சி ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை இந்திய அணிக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இவங்க இந்த மேட்ச் மட்டும் இல்லை, நம்மளோட செமிஃபைனல்ஸ்லையும் வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அதில் அந்த கடைசி வின்னிங் ஷாட் இவங்க தான் அடிச்சிருப்பாங்க. ஜெமிமா கூட சேர்ந்து அந்த கடைசி கட்டத்தில் வந்து அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அமன்ஜோத் கவுர். இவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட பந்து வீச்சாளர்களோட பட்டியல் ஸ்டார்ட் ஆகுது. இதில் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீசரணி இந்தியாவுக்கு வந்து அந்த தென்னாப்பிரிக்காவை வந்து நல்லா நெருக்கி கொண்டு போனதில் இவங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கிய பங்கு இருக்குது. ஆரம்பத்தில் இவங்களோட ஓவரை தான் வந்துட்டு ரன் அடிக்காமல் தென்னாப்பிரிக்கா வந்து ரொம்ப தவிர்த்துட்டே வந்தாங்க. ஏன்னா ஸ்ரீசரணியோட ஓவரில் வந்து விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால இவங்களோட ஓவரை எப்படியாவது தாட்டி விட்டுடலாம், நம்ம வந்து மற்ற ஓவரை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த மேட்சை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல டீமை வந்துட்டு ஒரு ப்ரெஷருக்கு கொண்டு போகிறதுல வந்து ஆப்போனன்ஸை அதில் பெயர் போனவங்களாக மாறிட்டு இருக்காங்க ஸ்ரீசரணி. அதை தான் இறுதி போட்டியிலையும் இவங்க வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. இவங்களுக்கு அடுத்ததாக இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராதா யாதவ், இந்திய அணியோட மூத்த வீராங்கனைகளில் ஒருத்தவங்க. இவங்களுக்கு வந்துட்டு இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ரன் அவுட் நடந்ததில்ல, அது வந்து ராதா யாதவோட ஓவரில் தான் வந்து நடந்தது. அதற்கப்புறமா ஒரு சூப்பரான கேட்சையும் வந்து ராதா யாதவ் பிடிச்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இந்த டோர்னமெண்ட்டில் இருந்திருக்கு. இதற்கப்புறமா கடைசியாக இருக்கக்கூடிய 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிராந்தி, அதுக்கப்புறமா ரேணுகா தாக்கூர். இவங்க 2 பேருமே வந்து பந்து வீச்சாளர்கள் தான். கிராந்திக்கு வந்து எப்போவுமே ஓப்பனிங்லேயே அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவருக்குள்ளே வந்து பவுலிங் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இந்த இறுதி போட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 3 ஓவர் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஏன்னா மொத்தம் 7 பந்து வீச்சாளர்களை இந்திய அணி பயன்படுத்தியிருந்தாங்க. அதனால தான் இவங்களுக்கு 3 ஓவர் கிடச்சிது. இருந்தாலும் அந்த 3 ஓவர்லையுமே வந்து ஒரு டீசெண்டான ஸ்பெல் போட்டிருந்தாங்க. இதற்கப்புறமா பார்த்தோம்னா ரேணுகா தாக்கூர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிராந்தி கூட சேர்ந்து இவங்க தான் வந்து அந்த ஓப்பனிங் 10 ஓவரை வந்து போடுவாங்க. இவங்களுமே வந்து இந்தியாவுக்கு அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவர் வந்து தென்னாப்பிரிக்காவை வந்து ஒரு மாதிரி டைட்டாக வச்சுக்கிட்டு இருந்ததில் ரொம்பவே முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தாங்க. இப்படி இந்திய அணியில் இருக்கிற 11 வீராங்கனைகளுமே வந்து தங்களோட பங்களிப்பை ஒவ்வொரு பாலுக்கும் பண்ணனால தான் இந்திய அணிக்கு அந்த வெற்றி கோப்பை அப்படிங்கிறது சாத்தியமானது.